வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் பேசவிருக்கின்றோம். ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த தொற்றா நோய் அப்படின்ற ஒரு விஷயம் சிலருக்கு புதிதாக இருக்கக்கூடும். தொற்றா நோய் அப்படின்னா என்ன, இது சம்பந்தமாக தற்போது ஏன் பேசப்பட வேண்டும், குறிப்பாக இலங்கையில் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விகளும் உங்களிடம் இருக்கின்றது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சுகாதார அமைச்சின் வைத்திய நிர்வாகத்துறையின் சிரேஷ்ட பதிவாளர் மற்றும் முன்னாள் பிரதி பணிப்பாளர் கொழும்பு கலுபோவில போதனா வைத்தியசாலையின் வைத்திய கலாநிதி கே ஜேசுதன் எங்களோடு இணைகிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த தொற்றா நோய் சம்பந்தமாக நாங்கள் பேசவிருக்கிறோம். முதலில் நாங்கள் ஒரு தொற்றா நோய் என்றால் என்ன, இந்த சொல்கின்ற பொழுது சிலருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படியும் ஒரு நோய் வந்திருக்கின்ற அச்சப்படுகின்ற ஒரு தன்மை தற்போது காணப்படுகிறது. ஆகவே தொற்றா நோய் என்பது தொடர்பான விளக்கம், அது ஏன் தற்போது இலங்கையில் பேசப்பட வேண்டும்? உண்மையாக தொற்றா நோய்கள் என்று சொல்வது ஒரு தனியே ஒரு குறிப்பிட்ட நோயை குறிப்பிடுவதல்ல. இது ஒரு குழு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிசீஸஸ். சில நோய்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதற்கு பொதுவாக வழங்கும் ஒரு பெயர் தான் தொற்றா நோய் எனப்படுவது. இப்போ நாங்களும் உண்மையாக சொல்ல போனால் தொற்றா நோய் என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொட்டாது, ஆனால் ஒருவருக்கு ஏற்பட்டால் நீண்ட காலமாக அவருடைய ஆயுட்காலம் முழுவதும், அநேகமான நோய்கள் நீண்ட காலமாக அவரது ஆயுட்காலம் முழுவதும் அவருக்கு இருக்கக்கூடிய நோய்களைத்தான் நாங்கள் தொற்றா நோய்கள் என்போம். எப்படி என்று சொன்னால், இந்த தொற்றா நோய்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம், அதாவது தொற்றா நோய்களை ட்ரீட் பண்ணலாம், ஆனால் முட்டாக குணப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு நபருக்கு ஒருவருக்கு தொற்றா நோய் ஏற்படுமாக இருந்தால் அவரது அநேகமான தொற்றா நோய்கள், 190% தொற்றா நோய்கள் அவரது ஆயுட்காலம் வரை அவரோடு இருக்க போகின்றது. அப்போ எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே நோய்களின் வகை எங்களுக்கு இப்பொழுது மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே என்றால் நாங்கள் சொல்வது 1900 ஆண்டுகளில், 900களின் பிற்பகுதிகளில் தொட்டு நோய்கள் தான் எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக சுகாதாரத்துறைக்கோ மருத்துவத்துறைக்கோ இருந்த விஷயம். அதாவது நோய் கிருமிகளூடாக தொட்டு நோய்கள் தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அண்மை காலமாக தொற்றா நோய்கள் ஒரு பாரிய சவாலாக, ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இப்போ நாங்கள் உண்மையாக இந்த தொற்றா நோய்களை சொல்வது மேற்கத்திய நாடுகளில் காணப்பட்ட வருத்தங்கள், அதாவது பணக்காரர்களின் வருத்தங்கள் என்றுதான் நோய்கள் என்று முற்காலத்தில் சொல்வார்கள். முதல் ஒரு காலத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களை போன்ற நாடுகளிலே தொட்டு நோய்கள் தான் பாரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தொற்றா நோய்கள் இலங்கையிலும் ஒரு பாரிய பிரச்சனையாக, இப்பொழுது கடந்த சில வருடங்களாக, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையிலும் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஆகவே நாங்கள் பார்த்தால் இலங்கையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற 80% அதிகமான, மற்றது வைத்தியசாலை ஏற்படும் மரணங்களில் 80 தொடக்கம் 85% மரணங்களுக்கு காரணமாக அமைவது தொற்றா நோய்களாகும். ஆகவே இந்த தொற்றா நோய்கள் எமது சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பங்களுக்கு, சமூகங்களுக்கு, நாட்டின் பொருளாதார கட்டமைப்புக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக, பாரிய சவாலாக மாறியுள்ளது. ஆகவே தற்போதைய காலகட்டம் தொற்றா நோய்கள் என்பது நாங்கள் மிக கூடுதலான கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நோயாக மாறியுள்ளது. தொற்றா நோய் அப்படின்னு சொன்னால் ஒருவரை தொற்றி செல்வதையும் தாண்டி இப்படியான அது நீண்ட காலமாக எம்மில் தங்கி இருந்து அதனை தீர்ப்பதற்கான பல வழிமுறைகளுக்கான வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் இந்த முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் சொன்னது போல இது வெளிநாட்டவர்களின் நோய் அல்லது இது பணம் படைத்தவர்கள் மாத்திரம் இருக்கின்ற நோய் என்றையும் தாண்டி தற்போது இலங்கையிலும் இவ்வாறான நோய்கள் காணப்படும். என்னென்ன வகையான இந்த தொற்றா நோய்கள் என இனம் காணப்பட்டுள்ளது டாக்டர்? இலங்கையிலே தற்போது பரவலாக காணப்படும் தொற்றா நோய்களாவன இதயம் சம்பந்தமான தொற்றா நோய்கள், அதாவது உயர்குருதி இயக்கம், மற்றது பக்கவாதம் மற்றும் நீரழிவு, அதாவது டயபெட்டிஸ் மெலைட்டஸ்ன்னு சொல்லுவோம், நீரழிவு, மற்றது நீண்டகால சுவாச பிரச்சனைகள், அஸ்மா, சிஓபிடி போன்ற நீண்டகால சுவாச பிரச்சனைகள் முக்கியமான தொற்றா நோய்களாக காணப்படுகின்றன. அதே நேரம் தற்போது அதிகரித்து வரும் தொற்றா நோய்களாக எங்களுக்கு இப்பொழுது புற்றுநோய்கள் அதிகரித்து வரும் தொற்றா நோய்களாக காணப்படுகிறது. மேலும் இவற்றோடு சேர்ந்து
மன ரீதியான பிரச்சனைகள், நீண்டகால மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனைகளும் ஒரு தொற்றா நோயாகத்தான் இப்போது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அண்மை காலமாக இப்போ எங்களுக்கு அதிகரித்து வரும் ஒரு பிரச்சினை நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு, அதாவது குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்கிற சிறுநீரக நோய்கள், சிறுநீரக செயலிழப்பும் எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இப்பொழுது உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கிய காரணியாக இருப்பது இந்த உயர்குருதி அமுக்கமும் இந்த நீரழிவு நோய்களும். எங்களை இலங்கையிலே 10 ஒருவருக்கு இப்பொழுது நீரழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆகவே மேற்கூறப்பட்ட இருதய சம்பந்தமான நோய்கள், சுவாச சம்பந்தமான நோய்கள், புற்றுநோய்கள் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள், மன ரீதியான நோய்கள் என்பன நீண்டகால தொற்றா நோய்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. உண்மையில் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே ஆரோக்கியம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை. தற்போது பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கூட இந்த நீரிழிவு நோய் அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இப்படியான பல குறைபாடுகளும் அல்லது நோய் சம்பந்தப்பட்டதுகளும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. குறிப்பாக இவ்வாறான இந்த தொற்றா நோய்களுக்கான காரணிகளாக நாங்கள் எவற்றினை வகைப்படுத்தலாம்? இந்த தொற்றா நோய்களுக்கான காரணிகள் என்று நாங்கள் கூறுவோமாக இருந்தால், பெரும்பாலான அனைத்து காரணிகளும் எங்களுடைய வாழ்க்கை முறையோடு சம்பந்தப்பட்டவை. அதாவது நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு முக்கியமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்னென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து எங்களது சமூகம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையிலே ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது முக்கியமாக எங்களுடைய உணவு பழக்கம் நாங்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்த கடைப்பிடித்து வந்த உணவு பழக்கங்கள் மாற்றமடைந்து நாங்கள் இப்பொழுது ஒரு வேறு விதமான உணவு பழக்கங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் எங்களோட உணவு பழக்கங்களிலே அதிகளவான உப்பு உணவாக உண்ணுதல், அதிகளவான சர்க்கரை, அதாவது சுகர் அதிகளவு எடுத்துக்கொள்ள, மற்றது ஃபாஸ்ட் ஃபுட் என்ற உடனடி உணவுகளின் தாக்கம், உடனடி உணவுகளை நாங்கள் அதிகளவில் எடுத்துக்கொள்கிறோம். மற்றது உணவிலே எண்ணெய், கொழுப்பு போன்றவை பாரியளவில் அதிகரித்து காணப்படுகின்றன. இவ்வாறு அன்ஹெல்தி, அதாவது சுகாதாரமற்ற ஆரோக்கியமற்ற உணவுகளின் உணவு பாவனை அதாவது உணவு உட்கொள்ளல் நம்முடைய அதிகரித்துள்ளது. அது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை பேட்டர்ன் மாறினபடி. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ முதல் கிராமிய பொருளாதாரம், கிராமிய வாழ்க்கை முறையிலிருந்து இப்போ நிறைய பேர் நகரமயமாக்கல் என்ற ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் ஏர்பனைசேஷன், நகரங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அப்போ அதுக்காக கிராமப்புறங்களில் இது இல்லைன்னு இல்லை, எல்லோருடைய உணவு பழக்கமும் ஒரு பாரிய மாற்றத்தை கண்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் சொல்ல போகிறது, எங்களுக்கு தெரியும் எங்களோட ஏஜிங் பாப்புலேஷன். நான் முன் நடைபெற்ற ஒரு பேட்டியிலும் கூறியிருந்தேன், எங்களுடைய வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக சாதாரணமாகவே இந்த தொற்றா நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு காரணி எங்களுடைய உடற்பயிற்சியின்மை, சீரான உடற்பயிற்சியின்மை. நாங்கள் எல்லோரும் இப்பொழுது என்னென்னு சொன்னால் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் நகரமயமாக்கலுக்குள்ளே வந்திருக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்தது போன்றோ பாரிய உடற்பயிற்சியோ உடலுக்கு ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்வதில்லை. நாங்கள் ஒரு வாகனத்தில் ஏறி வேலைக்கு போகின்றோம். ஒரு வேலை செய்யும் இடத்தில் பெரும்பாலான பணியிடங்களில் அமர்ந்தபடியே வேலை செய்கின்றோம். 7-8 மணி நேரம் அமர்ந்தபடியே வேலை செய்கின்றோம். பிறகு வாகனத்துக்குள்ளே வருகின்றோம். வீடுகள் ஒரு சிறிய வீடுகள், பெரிய தோட்டம் செய்வதில்லை, ஒன்றும் பெரிய பாரிய வேலைகள் ஒன்றும் செய்வதில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். மற்றது இந்த இறுக்கமான நகர வாழ்க்கையிலே உடற்பயிற்சி என்பது இல்லாத ஒன்றாக மாறியிருக்கிறது. அப்படியான காலகட்டத்திலே, அப்படியான ஒரு பேக்ரவுண்டில் உடற்பயிற்சியின்மை என்றது ஒரு பாரிய பிரச்சனை. உணவு பழக்கம், அடுத்தது சீரான உடற்பயிற்சியின்மை இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் புகையிலை பொருட்களின் பாவனையும் மது பாவனையும் இப்பொழுது அதிகரித்துள்ளது. இதுவும் ஒரு கிராமப்புற நகரப்புறம் என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் முன்னொரு காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது புகையிலை மது பாவனை அதிகரித்துள்ளது. இப்போ எங்களுக்கு உண்மையாக சொல்கிறாங்க, இந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்டெப் சேவையின்படி எங்களுடைய இலங்கை சனத்தொகையில் 18 தொடக்கம் 69 வயசுக்குட்பட்டவர்களில் 14.1% புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஆண்கள் 30.2% நேற்று நான் ஒரு செய்தியிலே பார்த்தேன்,
இலங்கையில் பெண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. பெண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் அதிகரித்து கொண்டு செல்லும் போது அது அவர்களுடைய பிறக்கும் குழந்தைகளையும் பாதிக்கின்றது. அதே போன்று மதுபான பாவனை என்றது 17.9 வீதமாக இருக்கிறது அந்த ஸ்டெப் சர்வேயின்படி. அதாவது நாங்கள் பாதுகாப்பற்ற, அதாவது வரையறைக்கு மேலதிகமாக மதுபானங்களை பாவிப்பவர்களின் எண்ணிக்கை 17.9 வீதமாக இருக்கிறது. அதுவும் எங்களுடைய இந்த புதிய வாழ்க்கை முறைக்கு சம்பந்தப்பட்டது. மதுபானங்கள் இலகுவாக கிடைக்கின்றது. பார்ட்டி, அது ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் என்ற இதில் ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி அது ஒரு விட முடியாத ஒரு பழக்கமாக மாறி இருக்கின்றது. அதே போல் அன்ஹெல்தி டயட்ங்கிற அந்த சேவையில் சொல்கிறாங்க, பழங்கள் காய்கறிகள் போதுமான அளவு உண்ணாதவர்களின் எண்ணிக்கை 77.8 வீதமாக இருக்கின்றது. அதே நேரம் சீரான உடற்பயிற்சி இல்லாதவர்களின் எண்ணிக்கை 73.4 வீதமாக இருக்கின்றது. பேசிக்காக பார்த்தா இது எல்லாமே எங்களோட வாழ்க்கை முறையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நாங்கள் ஒரு ஹெல்த்தி இல்லாத, அதாவது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை வாழ்கின்ற ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதனால்தான் எங்களுக்கு இந்த தொற்றா நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. மேலும் மன அழுத்தம், இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தம் கூடியிருக்கிறது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மற்றவர்களோட கதைக்கிறதில்ல, ஒரு பழைய மாதிரி ஒரு சோஷியலைசேஷன், அதாவது சமூகமயப்படுத்தப்பட்ட நிலைமைகள் இல்லை. அப்போ மன அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. இதுவும் ஒரு காரணம். மற்றது தனிப்பட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அவங்களோட மரபியல் காரணிகள், மற்றது சூழல் மாசடைதல் போன்ற காரணிகளும் இந்த தொற்றா நோய்களின் அதிகரிப்புக்கு பங்களிக்கின்றன. ஆனால் முக்கியமான காரணிகளாக இருப்பதும் அது வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களும் எங்களது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் தான். உண்மையில் எங்களுடைய முன்னோர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நீண்ட ஆயுளினை கொண்டிருந்தார்கள். காரணம் அவருடைய அந்த சரியான பழக்க வழக்கங்கள் கொண்டிருப்பது. குறிப்பாக அந்த உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் செய்கின்ற அந்த வேலைகளாக அன்றாடம் அவர்கள் செய்கின்ற வேலைகள் தொடர்பாகவும், குறிப்பாக நாங்கள் தற்போது உடற்பயிற்சிக்கென்று கருவிகளை பயன்படுத்தி செய்வதையும் தாண்டி அவர்கள் அன்றாட வேலைகளை செய்கின்ற பொழுது உடற்பயிற்சியும் தானாகவே இடம்பெறும் விதமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று இந்த மாடர்ன் லைஃப் என்ற இதுக்குள்ள நாங்கள் போனதுக்கப்புறமா எங்களுடைய வருமானம் ஈட்டும் அந்த நோக்கம் என்ற ஒன்று தலையில் சுமந்தி கொண்டு எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் செய்வதனூடாகத்தான் இந்த தொற்றா நோய்களுக்கான காரணிகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரியான உணவு பழக்க வழக்க முறை, அதே போன்று உடற்பயிற்சி செய்யாதிருக்குமை, இவ்வாறான பல விடயங்களையும் தாண்டி இவ்வாறான இந்த தொற்றா நோய்கள் காரணமாக ஒரு சுகாதார முறைமைக்கு, அதோடு சமூகத்திற்கு எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது இந்த தொற்றா நோய்கள்? எங்களுக்கு உண்மையாக எங்களோட சுகாதாரத்துறைக்கு இந்த தொற்றா நோய்கள் ஒரு பாரிய சவாலாக மாறியுள்ளது. நான் ஏலவே கூறியது போன்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களில் தற்போது பெரும்பாலானவர்கள், பாரியளவான எண்ணிக்கையானவர்கள் இந்த தொற்றா நோய்களுக்கு வைத்தியத்துக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு நீண்ட நாட்களான தொற்றா நோய்கள், நீண்ட நாட்களுக்கான வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அதேவேளை இது வைத்தியத்துறைக்கு மட்டுமல்ல, குடும்பங்களுக்கும் ஒரு பாரிய சவாலாக மாறி இருக்கிறது. ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு கூட இந்த பொருளாதாரம் இழக்கப்படுகின்றது. குடும்பங்களின் இந்த மருத்துவ செலவுகளுக்காக நேரம் பணம் விரயமாகின்றன. அதே நேரம் எங்களுடைய மருத்துவ வளங்கள், அதாவது எங்களுடைய ரிசோர்ஸஸில் கூட இதுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதோடு எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான இந்த நோய்களுக்கு தீர்வு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக நமது நாட்டை பொறுத்த மட்டிலே மக்களுடைய பாதுகாப்புக்கு இந்த சுகாதாரத்துறையில் பெருமளவிலான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. இருப்பினும் இவ்வாறான இந்த தொற்றா நோய்களை தவிர்த்து கொள்வதற்கு தனிநபராக அல்லது சமூகமாக என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் டாக்டர்? உண்மையாக தடுப்பது மிகவும் இலகுவானது. ஏனென்று சொன்னால் இதை எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை முறையுடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் தொற்றா நோய்கள் வராமல் தடுப்பது, முன்கூட்டியே தடுப்பது இலகுவானது. நாங்கள் சிறிய சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் பாரிய மாற்றங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ முக்கியமாக நாங்கள் பார்த்த அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் சீர் செய்தாலே எங்களுக்கு தொற்றா நோய்கள் வருவதை நாங்கள் தடுக்கலாம் அல்லது பிற்போடலாம். உண்மையாக சொல்கிறாங்க, எங்களுக்கு
சுகாதாரமான ஹெல்த்தியான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையாக என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள் ஹெல்த்தியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் உடம்பு என்பது ஒரு கூடை அல்ல, எல்லாத்தையும் கொட்டுவதற்குரிய ஒரு குப்பை கூடை அல்ல. நாங்கள் சுகாதாரமான உணவுகளை ஹெல்த்தியான உணவுகளை உண்ண வேண்டும். பழம் காய்கறிகள் போன்றவற்றை உண்ண வேண்டும். போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். எங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். இளநீர் முக்கியமானது. இளநீர் நல்லம். மற்றது ஓய்வு வேண்டும். எங்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஓய்வு வேண்டும். உறக்கம் என்பது முக்கியம். என்னென்னு சொன்னால் ஒரு அடல்ட்டுக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு ஒரு 6 தொடக்கம் 8 மணித்தியால் சீரான உறக்கம் வேண்டும். அந்த உறக்கத்தின் போதுதான் எங்களது உடல் தன்னை சீர் செய்து கொள்கின்றது. நாங்கள் சீரான உறக்கத்தில் இருக்கும்போது தான் எங்களோட உடல் உள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சீரமைத்துக் கொள்கின்றது. ஆகவே அந்த சீரான உறக்கம் வேண்டும். அதே போன்று நல்ல உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு சீரான உடற்பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். மற்ற மது புகையிலை பாவனையை நாங்கள் குறைக்க வேண்டும். மது புகையிலை பாவனை குறைக்க வேண்டும் அல்லது முட்டாக தவிர்க்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சில பரிசோதனைகள் செய்ய வேண்டி வரும், மருந்துகள் எடுக்க வேண்டி வரும். அந்த பரிசோதனைகளை அந்தந்த நேரத்துக்கு சரியான முறையில் எடுக்க வேண்டும், மருந்துகளை சரியான நேரத்துக்கு எடுக்க வேண்டும். மற்றும் சமூக ரீதியாக ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம் சரியான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் பரப்ப வேண்டும் சமூகத்திலே. அதே நேரம் புகை மது கட்டுப்பாட்டுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். மற்றது தியானம் யோகாசனம் போன்ற மனதுக்கு அமைதியை தரக்கூடிய விடயங்களை ஈடுபட வேண்டும். இவ்வாறு பலவிதமான தனிப்பட்ட ரீதியான சின்ன மாற்றங்களை செய்வதன் மூலம் நாங்கள் ஒரு பெரிய விளைவுகளை எதிர்கொள்ளலாம். இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தனிநபராகவும் சமூகமாகவும் குடும்பமாகவும் நாங்கள் இப்படி சின்ன விஷயங்களை செய்வதன் மூலம் எங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கின்றது. இவ்வாறான இந்த தொற்றா நோய்களுக்கு தனிநபராகவோ அல்லது குடும்பமாகவோ சமூகமாக சேர்ந்து இதனை தடுப்பதற்கான பல வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் கூட எமது நாட்டு அரசாங்கம் சார்பாக இவ்வாறான இந்த நோய்களுக்கு என்ன வகையான தீர்வுகளை இதுவரையில் செய்திருக்கின்றார்கள், எதிர்காலத்தில் செய்யவிருக்கின்றார்கள் தொடர்பாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையாக எங்களுடைய சுகாதார அமைச்சு, இலங்கை அரசு சுகாதார அமைச்சர் என்ற ரீதியிலே மிகவும் ஒரு சிறப்பான ஏலவே இந்த பிரச்சனையை நாங்கள் அடையாளம் கண்டு இந்த பிரச்சனைக்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஏலவே எடுத்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சிலே இதற்கென்று தனியான தொற்றா நோய் பிரிவு இருக்கின்றது. அதற்கு ஒரு தனியான பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறைய நிபுணர்கள் இந்த பிரிவிலே இருக்கின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் காரியாலயத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொற்றா நோய்களுக்குரிய பிரிவுகள் இருக்கின்றன. தொற்றா நோய்களுக்குரிய வைத்திய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொற்றா நோய்களுக்குரிய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் நாங்கள் நேஷனல் மல்டி செக்டோரல் ஆக்ஷன் பிளான் ஃபார் NCD ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் என்று சொல்லி ஒரு திட்டத்தை நாங்கள் ஆல்ரெடி ஏலவே ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இது என்ன சொன்னால் ஒரு தனியாக சுகாதார அமைச்சு மட்டுமல்ல, இது பல அமைச்சுகள் பல பங்காளர்கள் சேர்ந்து தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிதி அமைச்சு, கல்வி அமைச்சு, நகரமைப்பு அமைச்சு, மற்ற வேளாண்மை அமைச்சு போன்ற பல அமைச்சுகள் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்த ஒருங்கிணைந்த திட்டத்தினூடாகத்தான் இதை செய்ய வேணும். அது ஏலவே நாங்கள் அதை ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது இந்த தொற்றா நோய்களுக்குரிய காரணிகளை தனியாக சுகாதார அமைச்சு என்ற ரீதியிலே மட்டும் எங்களால் சரி செய்துவிட முடியாது. அதே நேரம் இன்னொரு விடயம் நாங்கள் முக்கியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அனைத்து சுகாதார அமைச்சினூடாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் என்று சொல்லி சுகவாழ்வு நிலையங்கள், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் அனைத்து வைத்தியசாலைகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த HLC கிளினிக் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டம், ஒரு பிரியோசனமான செயற்திட்டம். இதிலே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக்கை எல்லா வைத்தியசாலையிலும் சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளிலும் ஸ்தாபித்திருக்கின்றோம். இங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 35 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் அனைவரும், இலங்கை மக்கள் அனைவரும் போய் தங்களை
பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதாவது உண்மையாக என்னன்னு சொன்னால் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக்களுக்கு நீங்கள் போவதற்கு ஒரு மருத்துவரின் சிபார்சு தேவையில்லை, ஒரு மருத்துவரின் ஒரு சிபார்சோ ஒரு கடிதம் ஒன்றும் தேவையில்லை. நீங்களாக போய் உங்களை 35 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் தங்களை சோதித்துக் கொள்ளலாம். இங்கே இதில் நாங்கள் மெயினாக செய்கிற வேலை ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதாவது இவங்களுக்கு தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்குதா, எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பரிசோதிக்கின்றோம். முக்கியமாக உயர்குருதி அமுக்கம், நீரழிவு போன்றவை, உயர்குருதி அமுக்கம், நீரழிவு, கொலஸ்ட்ரால் போன்றவை பரிசோதிக்கப்படுகின்றன. அதே நேரம் உடற்சுட்டி பருமன், பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்றது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கின்றோம். மற்றது சில தெரிவு செய்யப்பட்ட கேன்சர், புற்றுநோய்களுக்குரிய பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. அதாவது மார்பக புற்றுநோய், தைராய்டு புற்றுநோய்கள் சம்பந்தமான பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இவைகள் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உள்ளதா என்று நாங்கள் அதை அங்கே செக் பண்ணுகின்றோம். அதே நேரம் அவர்களுக்கு சுகாதார சம்பந்தமான அறிவுரைகள், ஹெல்த் எஜுகேஷன்ஸ் தேவையான எப்படி ஹெல்த்தி ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்வது, ஆக்டிவாக எப்படி இருப்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்குகின்றோம். அப்போ இந்த சேவைகளை எங்களோட மக்கள் பயன்படுத்த வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால், இப்போ இதில் இந்த நிலையங்களுக்கு மக்களை கொண்டு வரது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த 35 வயசுக்கு மேற்பட்டன்றது முக்கியமாக இந்த நிலையங்களுக்கு ஆண்களை கொண்டு வரது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால் 35 வயசுக்கு மேற்பட்ட 35-40 வயதுன்றது தங்களை மறந்து தங்களை உடல்நிலையை கவனிக்காமல் நீங்கள் முதலும் சொன்னது போல தங்களை குடும்பத்துக்காக உழைக்கிற, பொருளாதாரத்துக்காக ஓடுற வயது. அது பொருளாதாரத்தை நோக்கி தன்னை குடும்பத்துக்காக பணம் உழைக்க தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வயது. அவர்களை இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் HLC கிளினிக்குகளுக்கு கொண்டு வரது எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் அவுட்ரீச் கிளினிக் என்று சொல்லி, அதாவது அவர்களுடைய பணியிடங்களுக்கு நாங்கள் சென்று அவர்களை பரிசோதிக்கணும். இந்த HLC கிளினிக்கை அவுட்ரீச் கிளினிக்காக அவர்களுடைய பணியிடங்களுக்கு சென்று அவர்களுடைய பணியிடங்களில் அவர்களை சோதித்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறான்றதை கண்டறிகின்றோம். இப்படியான திட்டங்கள் செய்கின்றோம். உண்மையில் நல்ல பல விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இது தொடர்பாக இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. நாங்கள் இந்த நேரமின்மை காரணமாக பெரிதொரு சந்திப்பில் நாங்கள் கொள்ளலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் சுகாதார அமைச்சின் வைத்திய நிர்வாகத்துறையின் சிரேஷ்ட பதிவாளர் மற்றும் முன்னாள் பிரதி பணிப்பாளர் கொழும்பு கழுபோவில போதனா வைத்தியசாலையின் வைத்திய கலாநிதி KJ சுதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த அம்சங்கள் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்திருங்கள்.